நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தேவசேனா இருக்காங்களா, அவங்க வந்து தம்பி கதிரேசா வாப்பா ஸ்டேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனா வரவேற்கிறாங்க. கதிரேசன் உடனே அப்படியே சும்மா பயந்துகிட்டே ஒரு பக்கம் அப்படியே சும்மா குசும்புக்கார கவுண்டர் மாதிரி அசாத வந்து நிற்கிறாரு. நான் எதுவுமே பண்ணல மயிலாடி, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நான் வெண்பாவை மிரட்டவும் இல்லை, என் பேத்தி நான் எதுக்கு மிரட்ட போறேன், என் பேத்தி தான் என் உலகம், என் பேத்திக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உருட்டு ராசா உருட்டு, நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல உடனே நம்ம கதிரேசன் ஒரு பக்கம் ஆமா ஜாமி ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா போட்டுன்னு உருட்டுனுக்கிறாரு. கதிரேசா எல்லாமே ஒரு லிமிட்டுக்கு தான் ப்ரோ, லிமிட்டை தாண்டி போச்சுன்னா பேச்சே கிடையாது ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம கதிரேசன் போயிட்டு இருக்காரு. நம்ம தேவசேனா வந்து இந்த வீடியோவெல்லாம் ஆதாரமா காட்டுறாங்க. உடனே எதுவுமே பேசாம ஒரு பக்கம் சைலண்டா இருக்கா. நிஷா மேடம் எங்க இருக்கீங்க, வருக வருக எங்களை என்று உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வரவேற்கிறாங்க. நிஷா வந்ததும் நிஷா வந்து வெண்பாவா ஆமா நாங்க கொடுமைப்படுத்தணும் தான் படுத்தோம், என்ன கொடுமை இதுக்கு பேரு, புள்ள கரெக்ட் டைம் தூங்கணும், கரெக்ட் டைம் சாப்பிடணும், கரெக்ட் டைம் விளையாடணும், இது எல்லாமே கரெக்டாக அவகிட்ட இல்லை, எல்லாமே ஒரு பக்கம் ராங்கா இருக்கு. அவள் பாட்டுக்கு வர, அவள் பாட்டுக்கு பெரியவங்கள மதிக்கத்துல, அவள் பாட்டுக்கு சைலண்டாக உட்காந்து இருக்கா. இப்படியெல்லாம் இருந்தால் கோவம் வருமா வராதா? பிள்ளைங்களை கண்டிப்பாக கண்டிச்சு வளர்க்கணும், அதை தான் நாங்கள் பண்ணோம். இதெல்லாம் தப்புன்னா எல்லா பெற்றோரும் ஒரு பக்கம் குழந்தையெல்லாம் எட்டுமே அனாதாசிரமத்தில் தான் விட்டுருணும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஷா பேசுறா. நிஷா வா ஸ்மார்ட்டா பேசுறீங்க, உங்களுக்கு இந்த ஸ்மார்ட்டான ஸ்பீச் இந்த திறமெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாருக்கும் எங்கள் அப்பா தான் காரணம், எங்கள் அப்பாவோட வளர்ப்பு நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் உங்கள் அப்பா வளர்ப்பில் வளரணும்னு ஆசைப்படுறீங்க, வெண்பா அவங்க அப்பா வளர்ப்பில் வளரணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா? எதுக்காக அவங்க ரெண்டு பேரும் பிரிக்க பார்க்குறீங்க? தப்பு இல்லை, நீங்கள் அப்பா வளர்ப்பில் வளர்ந்ததுனால தானே இவ்வளோ அழகாக ஒரு பக்கம் க்யூட்டாக அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு அழகாக இங்கே வந்து நின்று இருக்கீங்க. அது மாதிரி அவரும் வளருவார்ல, ஏன் அது ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுக்க மாட்டேறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் எதுவுமே பேச முடியாம அப்படியே சும்மா தொண்டைக்குள்ளேயே நிக்குது ஒரு பக்கம். ஐயோ ஐயோ என்னடா இவ நம்மளவே இப்படி போட்டு கார்னர் மேல கார்னர் பண்ணி ஒரேடியே நம்மளை பிடிச்சிட்டாலே, பிடிச்சா உடம்புப்படியே பிடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு திக்கி தென்னறி ஒரு பக்கம் முழிக்கிறாங்க. இதுக்கு தாங்க சொல்றது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணாம செஞ்சா இப்படிதான் சொதப்பிடும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஏற்ற மாதிரி சொதப்பிருச்சு. சரி போனதெல்லாம் போயிருச்சு, லீவ் இட். இதுக்கு அப்புறம் இதை பத்தி நம்ம கவலையே தேவை. நம்ம வழி ஏதோ தனி வழி, அந்த வழியை எப்படி நம்ம சூஸ் பண்ணோம், எப்படி அதில் கடந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிக்கணும். அதை விட்டுட்டு ஐயோயோ இப்படி நடந்துச்சு, ஐயோயோ அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுனால ஒன்றும் நடக்க போறது இல்லைங்க. நடந்து முடிஞ்சிருச்சு, இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அதை பற்றி தான் நம்ம யோசிச்சாகணும் முக்கியமாக. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஏது வேணாலும் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் நான் எங்கள் அப்பா கூட தான் இருப்பேன், அதுதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. நம்ம விஜயை பார்த்துட்டு, விஜய் நீங்கள் குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்ககிட்ட தான் குழந்தைய ஒப்படைப்போம், நீங்கள் ஃபீல் பண்ணி எந்த ஒரு இதுவும் கஷ்டப்பட வேணாம். அதனால் இனிமேல் நீங்களே குழந்தைய டேக் ஓவர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. டே என்னடா இதை இவ்வளோ சிம்பிளாக முடிச்சு விட்டீங்களே, இதுக்கெல்லாம் காரணம் யார்? தேவசேனாவோட ஆக்டிங், தேவசேனாவோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் பெண்ணு பெடல் இருக்குது. அவங்கள மாதிரி ஒரு திறமசாலி இருக்கிற போது இந்த இடத்துல எல்லாம் இந்த அளவுக்கு ஸ்பீச்சே தேவையில்ல, ஸ்மூத்தாக அழகாக நீட்டாக முடிச்சு விட்டு போயிட்டே இருந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அழகாக சொல்லி விட்டுலாம். சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, அந்த காரணத்தெல்லாம் விட்டுலாம், அதை பத்தி நமக்கு இப்போ அவசியம் இல்லை, தேவையில்லை. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், எது பண்ண போறோம், எப்படி இதை கொண்டு போக போறோம் அப்படின்றத பத்தி நம்ம பேசலாம். சீரியலுக்குள்ள குடுன்னு ஓடிவாங்க. சரி முடிஞ்ச கதையை பத்தி பேசி இப்போ என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்தபடியா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க எதுனா நான் ஒரு 2 வார்த்தை பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வாங்கம்மா வாங்க, இன்னைக்கு எல்லாரும் வந்து பேசுறதுனால தான் வந்து எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு போங்க, இங்கே உட்காந்துக்கிற எல்லாரும் நாங்கள் வெட்டியாக தானே உட்காந்துருக்கோம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம மல்லி சைலண்டாக நிற்கிறாங்க. சும்மா காமெடிமா வாமா பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை கூப்பிட்டு பேச வைக்கிறதுனால மல்லி இருந்து விஜய் எந்த ஒரு தப்பும் செய்யலன்னு சொல்லிட்டு இப்போ நிரூபணம் ஆயிடுச்சுல்ல, விஜய் மேலே மீண்டும் அபாண்டமாக அவங்க பழி போட்டு எங்கள் குடும்பத்தை பிரிக்க பார்க்குறாங்க. அதனால் இனிமேல் இந்த மாதிரி கேஸ் போடக்கூடாது. இப்போ அவங்க கேஸ் போட்டதுக்கு அவங்களுக்கு ஜெயில் தண்டனை குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் தரணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மல்லி நீ கேட்டதே தப்பே இல்லைம்மா, உங்களோட நேரத்தை வீணடிச்சிட்டாங்க, உங்களுக்கான செலவு எவ்வளவோ இப்போ நடந்திருக்கு, அதனால் உங்களுக்கு அவங்க 5 லட்சம் அபராதமும் மறுபக்கம் ஜெயிலில் போய் ஒரு 6 மாதம் கழித்து என்ன போதுமா, ஆசை நிறைவேறுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படின்றாங்க. ஓகேம்மா நீ சொன்னதாம்மா தீர்ப்பு, மல்லி சொன்னதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எம்மா நீ ஜட்ஜா வேற யாரம்மா, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் அல்டிமேட்டா பிளான் பண்ணி அல்டிமேட்டா அச்சுடுறியாமா, அச்சுரா உன் அச்சுரா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி முடிஞ்சதை பத்தி நம்ம பேசி என்ன ஆக போகுது ஏதாக போகுது அதை பத்தி நம்ம பேச தேவையில்லை. இதுக்கு மேல இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தான் நம்ம பார்த்தாலும். அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் இருக்காருல, அவர் வந்து தரமா சிறப்பா ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டாருங்க. அப்படி என்ன பண்ணாரு ஏது பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வெளியே வந்து, டே தம்பே கதிரேசா வாங்க டக்குனுமா ரஞ்சிதா வாங்க, உங்களுக்கெல்லாம் என்னை சீண்டி பார்க்கலாம் தூக்கம் வராதுல, இதுக்கு மேலே என்னை சீண்டவே முடியாது, அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான ஆப்பு காத்துன்னு இருக்கு, எல்லாம் வீட்டுக்கு போக, நாளைக்கு உங்களுக்கு தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
நம்ம விஜய் எதுக்குடா அந்த மாதிரி காரணமே இல்லாமல் பேசுனுங்கிறாரு, ஒரு வேலை எதனா உள்குத்து வச்சுன்னு போறோம், இல்லைன்னா வெளிக்குத்து வச்சுன்னு போறோம், ஏதோ ஒன்று வச்சுன்னுக்கிறாருல, அது வேற சந்தோஷம்ப்பா. விஜய் நீ நடத்துங்கப்பா, சிறப்பாக எதனா ஒரு சிறப்பாக சம்பவம் செஞ்சு விட்டு போங்க. உங்களோட சம்பவத்துக்காக தான் எல்லாரும் ஒரு பக்கம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி விட்டுலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா see you. நன்றி வணக்கம். அப்பா என்ன ஒரு தும்மலே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.